எந்த அரசியல் தலைவர் வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து மிக அதிக அளவில் வந்து உதவி செஞ்சிருக்காங்க அரசியல் ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக? தமிழ்நாட்டில் இருந்துன்னு அரசியல் ரீதியாகன்னு நம்ம சொன்ன போனோம்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உதவி வந்தது. எம்ஜிஆர் அவரே வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்தும் கூட, அதாவது இந்திரா காந்தி சொன்னதுக்காக மட்டும் இல்லை, ஏன்னா அவரும் வந்து இலங்கையில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இன்றைக்கு வந்து நீங்கள் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் போனீங்கன்னா 2 பக்கம் வந்து எம்ஜிஆருக்கு சிலை வைத்திருக்காங்க. நினைவு தினம் வருடம் இப்போவும் இதுவரைக்கும் இன்னும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரியான உதவிகளை தமிழர்களுக்கு பண்ணியிருக்கீங்க? இல்லை, என்னோட உதவிங்கிறது வந்து தமிழ்நாடு. Here is the ship waiting for clearance from the Indian government to enter the Chennai port. But Indian authorities do not want to take chances and are conducting thorough inquiry to find out if there are any suspicious material inside. இந்த மாதிரி உதவிகளை செய்வதால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை அதே போல் சிறை வந்து அனுபவித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் 2000 சிறை அனுபவிச்சேன். 2009 இந்த செய்தியில் நடந்தது. நான் 2000 என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம அப்போ இருந்தே வந்து ஈழத்தமிழர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் பார்த்தோம்னா பெரும்பாலான தலைவர்கள் வந்து பேசுறதோட சரி செயல்பாடுகள் எதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து மிக கடுமையான உணவுக்கும் கூட போராடி கொண்டிருக்கிற ஆட்கள் வந்து ஈழத்தில் இருக்காங்க. தேசிய தலைவர் இல்லாத இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவர்கள் வந்து படாதுபாடுபடுறாங்க. வணக்கம் தமிழ் ஊடர்ப்பு நேயர்களே. தமிழீழ அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அந்த இயக்கத்துக்கு ஆதரவாகவும் அதே போல் பல்வேறு உதவிகளும் செஞ்சுருக்காங்க. நிறைய தமிழ் உணர்வாளர்களை வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து நிறைய பேருக்கு அக்னி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த தமிழ் பணிகளில் வந்து ஈடுபட்டிருந்தார். அதே போல் எத்தகைய உணர்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணலில் பார்க்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் தோன்றியது. நிறைய உதவிகள்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க. அந்த இயக்கம் வந்து தடை செய்யப்படாததுக்கு முன்பாக அதோட ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து அடையாறில் தான் ஃபஸ்ட்டு இருந்ததாக சொல்லுவாங்க. எல்டிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து தமிழக அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை வந்து தொடக்க காலத்தில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டீங்க? நீங்கள் வந்து ஒரு தமிழ் உணர்வாளர், எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க, எப்படி உள்ளே வந்தீங்க? இல்லை, என்னுடைய குடும்பம் வந்து பின்னணியே வந்து தமிழ் உணர்வு தான். மிகப்பெரிய ஒரு தமிழ் உணர்வாளர். அதில் அந்த காலத்தில் வந்து அப்பா எல்லாம் திக இருந்தவங்க, திமுகவோட ஆதரவாளராக இருந்தவங்க, திகாவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தவங்க. அந்த காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா 83 காலகட்டத்தில எல்லாம் வந்து அதிகமாக அவர்கள், அதாவது விடுதலை புலிகள் இயக்கமே பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்புகள் அதிகமாக யார்ட்டுருக்குன்னு கேட்டால் திகாவை சார்ந்த அந்த நபர்களோடையும் இவர்களோடையும் இருந்தனால எனக்கு முதல்ல இருந்தே அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருந்தது. முக்கியமாக வந்து தமிழ் தேசிய உணர்வில் வந்து அது தமிழ் தேசிய உணர்வும் தெரியாமல் தமிழ் தேசிய உணர்வாக என்னுடைய வளர்க்கப்பட்டேன். ஸோ அதனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது வந்தது. அப்புறம் நமக்காக தமிழருக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு இது வந்து தெரிஞ்சுது. அப்புறம் அவர்களுக்கு நம்ம உதவணும், என்னென்ன வகையில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனித நேய அடிப்படையில், மனித உரிமைகள் வேணுங்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் பயணித்தேன். அப்படி பயணிச்சிங்க சார். அந்த விடுதலை புலிகள் இயக்கம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த காலகட்டத்தில் பல்வேறு இயக்கங்கள், ஆயுத போராட்டங்கள் இலங்கையில் வந்து நடந்ததாக சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன இயக்கங்கள் தெரியும்? எந்தெந்த தலைவர்களை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? இல்லை, சந்திச்சதுங்கிறது பார்த்தோம்னா எல்லாருமே பெரும்பாலும் நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். சந்திச்சா இருந்தாலும் அப்போ வந்து அந்த எல்லாருமே வந்து இப்போது பிளாட்டோட தலைவர் உமா மகேஸ்வரன், டெலாவோட தலைவர் அப்படின்னு ஒவ்வொருத்தர் இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி யாருமே வந்து தலைவர்னு யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஓரளவுக்கு ஈழத்திலிருந்து வர்றவங்க அத்தனை பேருமே விடுதலை புலிகள் அப்படிங்கிற பேனரோடு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சது அவர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது, அவர்களுக்குள்ள இருக்குன்னு. ஆனாலும் நமக்கு வந்து அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியல. எல்லாருக்கும் வந்து உதவுவோம், யாராக கேட்டாலும் என்ன உதவி வேணாலும் பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் நகர்த்தும் போது, நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்களே எப்போ இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நான்லாம் என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்தே நான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கேன். பள்ளி பருவத்திலேயே நான் வந்து சில
போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கும். வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம், அதுலேயே வந்து நல்லா பங்கெடுத்து இந்த இதுக்காக அங்கே வந்து ஏதாச்சும் அங்கே இலங்கை இராணுவம் ஏதாச்சும் இது பண்ணிச்சுன்னு வைங்க, அப்போ அங்கே இது நடந்ததுன்னா இங்கே அதோட ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அந்த சமயத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடாது, தமிழர்களுக்கு உரிமை வேண்டும், அவர்களுக்கு தனி ஈழம் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோஷத்தோடு நாங்கள்லாம் வந்து வகுப்பு புறப்பணிக்கு போராட்டம் நம்ம பள்ளி காலத்துலேருந்தே, அதாவது நான் வந்து 8வது 9வது படிக்கிற காலத்துலேருந்து அந்த மாதிரி நான் உணர்வோடு தான் வந்தேன். ஸோ அதனால் வந்து அவர்கள் மேலே அப்போ இருந்தே வந்து தொடர்ந்து எனக்கு வந்து இதுக்கு நான் இருந்தது கோயம்புத்தூர். ஆனால் கோயம்புத்தூர்னாலும் நான் வந்து பயணிக்கிறது வந்து தனியாகவே எல்லா ஊருங்களுக்கும் வந்துடுவேன். நான் அப்போ சென்னைக்கு வருவேன், நண்பர்களோட பார்ப்பேன், போவேன், பெங்களூருக்கு போவேன், நண்பர்களை பார்ப்பேன், அப்படி போவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இவர்களோட இந்த மாதிரி ஆட்கள் இவங்களையும் நான் எல்லாத்தையும் பெரும்பாலும் எல்லாத்தோடையும் பழகியிருக்கேன். சரி, இப்போ எந்த அரசியல் தலைவர் வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து மிக அதிக அளவில் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அரசியல் ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக? எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து. தமிழ்நாட்டிலேருந்து அரசியல் ரீதியாகன்னு நம்ம சொன்ன போனோம்னா நம்மளுக்கு தெரிந்த அளவு பார்த்தோம்னா வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உதவி வந்தது. அந்த உதவிங்கிறது இந்திரா காந்தி இருந்த காலத்திலே வந்து அவர்கள் வந்து ஒரு உலக அளவில் அந்த அரசியல் காரணங்களுக்காக தமிழர்களை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து எம்ஜிஆர் அவர் கூட அவங்க கூட இருந்தாங்க, இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்போட எம்ஜிஆர் நிறைய பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவரே வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்தும் கூட, அதாவது இந்திரா காந்தி சொன்னதுக்காக மட்டும் இல்லை, ஏன்னா அவரும் வந்து இலங்கையில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த வகையில் வந்து அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருந்தாராங்க. அப்போ அதில் யாரை உண்மையாக அங்கே நடக்கிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் எடுத்துட்டு, அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு அவர் வந்து அவரே வாலண்டியரை கூப்பிட்டு அவர் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பண உதவிகள் நிறைய பண்ணதுங்கிறது, பண உதவிகள்லாம் எதுக்குன்னா பணம் வாங்கிட்டு அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்க வந்து ஆயுதம் வாங்குறதுக்கும் அவர்களுடைய இதுகளுக்கு மேம்படுத்துறதுக்காக அந்த இதை பயன்படுத்திட்டாங்களொழிய வேற எதுக்கும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்த உண்மையான இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து பல வகையில் தெரிஞ்சு கொண்டார். அவர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது உளவுத்துறை மூலமெல்லாம் கேட்டால் தெரிஞ்சிருமில்ல, யார் சரியாக பண்ணுறாங்க, என்ன எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் எல்லாம் கேட்டுட்டோம். அவருக்கு நண்பர்கள் இருப்பாங்களே, ஈழத்துல இருந்திருப்பாங்க அல்லது இங்கே இருந்திருப்பாங்க, அந்த வகையில் அவங்கள கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு ஈழத்தை பொறுத்த அளவுக்கு இவர் வந்து பிரபாகரன் சரியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பண உதவியில் செஞ்சனால தான் வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் போனீங்கன்னா 2 பக்கம் வந்து எம்ஜிஆருக்கு சிலை வைத்திருக்காங்க. நினைவு தினம் வருடம் இப்போவும் இதுவரைக்கும் இன்னும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அந்த மக்கள். எம்ஜிஆரை மறக்க மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த புலிகளுக்கு மிகப்பெரிய உதவிகள் பின்புலமாக இருந்து பண்ணதுங்கிறது பண ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் அவர் பண்ணுற அளவுக்கு வேற யாரும் பண்ணலைங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான உதவிகளை தமிழர்களுக்கு பண்ணியிருக்கீங்க? இல்லை, என்னோட உதவிங்கிறது வந்து நான் ஒரு அணில் பிள்ளை மாதிரி தான். நான் ஒரு சிறு அளவில் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணி கொண்டிருந்தோம். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே தான் நம்ம பயணிப்போம். அந்த பசங்களோட எல்லாம் வரும்போதெல்லாம் அவங்க கூட போவோம் வருவோம். அவர்களுக்கு வேண்டிய அண்ணா அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லா வகையிலும் அந்தளவுக்கு கூட இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் பண வகைன்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்தோன்னா அப்புறம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொண்டிருப்போம். அவர்கள் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா பண்ணுவோம். பெரும்பாலும் நீங்கள் வந்து தனிப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு கொண்டு அதை வந்து குறிப்பறிந்து நம்ம சிலதெல்லாம் செஞ்சது உண்டு. அதற்கு பின்னர் வந்து இப்போ 2009 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லலாம். என்ன நடந்ததுன்னா 2009 அங்கே இறுதிக்கட்ட போர் நடந்து இருக்கும் பொழுது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், அதாவது லண்டன் வாழ் தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கே வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய இருந்தது, உணவு தட்டுப்பாடுகள் இருந்தது, அதை வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அங்கே நிவாரண கப்பல்களை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பெரிய கப்பலை ஏற்பாடு பண்ணி கேப்டன் அலி அப்படிங்கிற ஒரு கப்பலை ஏற்பாடு பண்ணி அந்த கப்பலில் பல ஆயிரம் டன்
உணவுப் பொருட்கள், அவர்களுக்கு வேண்டிய மெடிசன்ஸு, அவர்களுக்கு வேண்டிய இது எல்லாமே எடுத்து அந்த கப்பலில் அனுப்பிச்சாங்க. அந்த கப்பல் வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் ஃப்ரான்ஸ் மக்களும் அதில் உதவி பண்ணி, அந்த தமிழர்கள் உதவி பண்ணி அந்த கப்பல் இங்கே வந்து சேர்ந்தது. அந்த கப்பலில் வந்து முதல்ல போகும்போது அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டது. அவர்கள் வந்து கடற்படை வந்து சொல்லிட்டாங்க, இன்னொரு அடுத்த நாள் நிறுத்தினீங்கன்னா வெடிகுண்டு வச்சு தகர்த்துருவோம் அந்த கப்பலை, நீ போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் வந்து திரும்பி வந்துட்டு அப்புறம் அந்த கப்பலை வந்து வெளிநாட்டிலிருந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்கெல்லாம் அவர்கள் தான் நம்மகிட்ட கேட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன யோசனை சொன்னேன். சரி, அங்கே தான் முடியல, இங்கே 108 கேம்ப் இருக்குது, இங்கே இருக்கவங்களுக்கு அந்த பொருளெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒன்றா, சரி ஏதோ ஒரு வகையில் வெளியே கொட்டிட்டு அந்த கடலுக்குள்ளே எங்கேயும் கொட்டிட்டு போனால் யாருக்கும் பயனிலாம் போயிடும். சரி, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை வந்து நம்மகிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த ஒப்படைச்ச இதை வந்து மறுபடியும் அது வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியாக வேற மாதிரி போய் முதல்வர் அப்போ அந்த காலத்தில் முதல்வராக இருந்தவர் நம்ம கருணாநிதி இருந்தாங்க. ஸோ அவர்கள்ட்ட நேரடியாக நான் போக கிடையாது, கனிமொழி மூலமாக, கனிமொழிக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக நம்ம சொல்லி அனுப்பிச்சு அல்லது ஊடகத்தின் மூலமாகவும் நம்ம பயணிச்சதுனால அது அந்த செய்தி அவர்கிட்ட போச்சு. அவர் வந்து உடனடியாக அது போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம்லாம் போட்டு பொன்முடியை டெல்லி வரைக்கும் அனுப்பிச்சு. அப்போ வந்து கிருஷ்ணா இவர் இருந்தார், ஆமாம் எஸ்.எம். கிருஷ்ணா, அப்போ அவர் இருந்தார். அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் இது பண்ணி அப்போ வந்து ஆனால் அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக அவங்க பயணிக்கிறது மட்டும் தான் பண்ணாங்களோ ஒழிய அந்த கப்பலில் கொண்டு போகணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் அக்கறை செலுத்தலை. ஆனால் அதுக்கு பின்னர் நான் வந்து மறுபடியும் டெல்லி ஒரு பல முறை நான் போய் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் எல்லாம் போய் சந்திச்சு அதெல்லாம் வந்து அப்புறம் அந்த கப்பலை போய் சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சி எடுத்து அந்த கப்பலை கொண்டு சேர்த்துனோம். அங்கே கொண்டே சேர்த்துனோடனே அந்த டெமரேஜுங்கிற ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நின்றுச்சு. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 1.5 மாதம் நின்றுது அந்த இதில் போர்ட்டில். அப்போ அவன் இந்த இலங்கையில் வந்து பெரிய அளவில் டெமரேஜ் போட்டான். இந்திய அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து அந்த கப்பல் இருக்கிற பொருள்களை கொண்டு போய் சேர்க்கட்டும் அப்படின்னு வெளியிட்டாங்க. அந்த கப்பல் இருக்கிற பொருளை கொண்டு போய் வாரட் பொருட்களை கொண்டு சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் போய் சேரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2009 மே மாதம் 18 முடிஞ்சு அந்த போரெல்லாம் முடிஞ்சு போச்சு. போருக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட கப்பல் போருக்கு பின்னர் போய் சேர்ந்தது. ஆனாலும் அந்த ரெட் கிராஸை வச்சு நம்ம கொண்டு போய் சேர்த்துணுன்னு வைங்க. Right behind me is France ship MV Captain Ali, which currently anchored in the outer anchorage of the Chennai port. The ship has its cargo material of the ship sent with medicines and food. ஆனால் அது வந்து டெமரேஜுங்கிறது கிட்டத்தட்ட இந்திய பணம் பார்த்தோம்னா ஒரு 65 லட்ச ரூபா. அந்த 65 லட்ச ரூபா நம்ம இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து 2009 வந்து பெரிய அளவில் யாரும் வந்து எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்தனால யாருமே அதில் தலையிடலை. அங்கே ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டு தமிழர்களும் யாரும் தலையிடலை. ஸோ அந்த சமயத்தில் வந்து அது பொறுப்பு, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், அந்த பொருளை கொண்டு போய் கொழும்பு வரைக்கும் ஏற்றிட்டோம், அதை எடுத்துக்கொண்டே கொடுக்கணும் அப்படிங்கிறதான, சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்லக்கூடிய செய்தியாக அந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் என்னுடைய பங்களிப்பாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வந்து இது வரைக்கும் பெருசாக யார்ட்டையும் சொன்னது கிடையாது. அது நம்மளோட கடமைன்னு நினைக்கிறோம். அது சரி. இப்போது இந்த மாதிரி உதவிகளை செய்வதால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை அதே போல் சிறை வந்து அனுபவித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்? இல்லை, நான் 2000 சிறை அனுப்பிச்சேன். 2009 இந்த செய்தியில் நடந்தது. ஆனால் 2000 என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம அப்போ இருந்தே வந்து ஈழத்தமிழர்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் உதவணும் அப்படின்லாம் சொல்லி செஞ்சு கொண்டு இருந்தோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் நடந்தது. அதில் வந்து அப்போ கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். கோயம்புத்தூரில் ஏசியாக இருந்தவர் வந்து இன்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்குத்துறை தலைவராக இருக்கார் பாருங்க, டேவிட்சன். அவர் தான் வந்து ஏசியா வந்து அங்கே முதல்ல பதவியேற்கிறாரு. அவரு தான் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணார். அவர் விடுதலை புலிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணவர் அவர் தான். அவர் ஒரு பெரிய நம்ம தூத்துக்குடியில் சேர்ந்த தமிழர் தான் அவர். ஆனாலும் அவர் வந்து தன் கடமையை இது நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி வந்து பண்ணாரு என்னன்னு தெரியல. அப்போ ஒன்றும் நான் பெரிய அளவில் ஒன்றும் ஆயுதமெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு சப்ளை பண்ணல அல்லது எதுவும் இது கிடையாது. அங்கே துணிகள் கனடாவிலிருந்து ஒரு துணிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதிலிகளுக்கு கொடுத்துக்க சொல்லி நம்மளோட கனடா இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அனுப்பிச்ச துணி. ஸோ அதை வைத்துக்கொண்டு என் மேலே வந்து ஒரு என்எஸ்ஏ போட்டு கிட்டத்தட்ட 8.5 மாதங்களில் வந்து அரசு விருந்தினராக இருந்துட்டு வந்தேன் நான். சரிங்க சார். அதை தாண்டி வந்து இப்போது லைக் 2009க்கு பிறகு வந்து இப்போது 2009 இல்லை அதுக்கு முன்னாடியும் சரி வந்து
அந்த ஈழ அரசில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் பேசுவாங்க. அதே போல் தமிழகம் முழுக்குமே வந்து அந்த உணர்வு இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும்? இல்லை, அப்போ இருந்தது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக எல்லார் மக்களையும் சென்றடைந்தது. அந்த செய்திகள் ஓரளவுக்கு சென்றடைஞ்சது. முழுமையாக செய்திகள் போச்சான்னு தெரியாது. பட் ஓரளவு கொஞ்சம் செய்திகள் போனதுனால அப்போ வந்து அதற்காக உண்மையாக பாடுபட்டு கொண்டு இருந்தாங்க நிறைய பேர். அதில் பெரும்பாலானவங்க பாடுபட்டவங்க எல்லாருமே வந்து அரசியல், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வைங்களேன், இன்னும் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து உண்மையாக ஒரு உணர்வோடையும் பாடுபட்டாங்க. அவர்களுக்கு உரிய பணங்களும் வந்து அவங்களுக்கு சேர்ந்தது. ஸோ இப்போ நம்மளே கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் நம்மளுக்காக அவங்க வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு நம்மளுக்காக பண்ணுறாங்க, அப்போ அவர்களுக்கு நம்ம உதவியத்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. வெளிநாடுலேருந்து பணமெல்லாம் வரும். அந்த பணம் எடுத்துகிட்டு வரும்போது கூட என்கிட்ட காமிப்பாங்க, இவ்வளோ இருக்குதுண்ணா, மஞ்சள் பையில் போட்டு கொண்டாடுவாங்க. இவ்வளோ இருக்குது, ஒரு கட்டாக அப்படியே இருக்கும், கட்டி ஒரு இதை பற்றி கொண்டாடுவாங்க. அதில் ஒரு 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, இவரை சந்திக்கணும், இந்த தலைவரை சந்திக்கணும்பாங்க. நான் பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த தலைவர்களுக்கு சந்திக்கிறதுக்காக கூட்டு போகிறது நான் தான். கூட்டு போயிட்டு முன்னாடியே நின்றுக்குவேன். அவர்கிட்ட நீங்கள் போய் பேசிக்கிங்க, இங்கே தான் இடம்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அவங்க போய் பேசிட்டு வந்துடுவாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டானா அப்படிம்பாங்க. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை வாங்கினால தான் அவங்களாம் வந்து அந்த உணர்வோடு செஞ்சாங்களோங்கிறது இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ யாரும் அந்த பணம் கொடுக்கறது இல்லை அதிகமாக. அதனால வந்து அந்த பணம் வாங்கிட்டு செஞ்சனால கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தோடு செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ நாங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து ஒரு பைசா இது வரைக்கும் சிங்கிள் நயா பைசா ஈழத்தமிழர்கிட்ட நான் வாங்கினது கிடையாது. அது யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிரூபிக்க சொல்லுங்கள், நான் நிரூபிச்சாங்கன்னா ரொம்ப இது பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணாமல் ஒரு தைரியமாக நான் வந்து சொல்கிறேன். இன்னும் ஈழ உணர்வோடு இருக்கிறேன். அவங்களுக்கு, அந்த மக்களுக்கான ஏதாச்சும் தேவைப்பட்டால் இது வரைக்கும் நான் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். போன வாரம் கூட ஒருத்தர் வந்தாங்க, இந்த மாதிரி வந்து இதாயிருச்சு, எங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் போடுறாங்க, அதை ஏதாச்சும் பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு வேண்டிய உதவிகளை ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா பல மடங்கு ஃபைன் பெனால்ட்டி இப்போ வந்து ஈழத்துக்கே போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் ஈழத்துக்கு போகிறவங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் வந்து சரியாக இது பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய அரசு இப்போ அண்மையில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு, சின்ன ஒரு சட்டம். அதில் வந்து அந்த இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெனால்ட்டி அதிகமாக போட்டாங்க. இப்போ அந்த பெண் வந்து ரொம்ப இங்கே இருக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் அவர்கள் வந்து இப்போ இப்படி பணம் போட்டாங்கன்னா எங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த வகையில் நம்ம வந்து எந்த வகையில் உதவி பண்ண முடியும் அப்படின்ட்டு அதற்குரிய நபர்களை ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசி ஏதாச்சும் குறைக்க முடியுமா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, அது தமிழக அரசுலையும் நம்ம ஈழத்தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய அந்த அமைப்பு சார்ந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி நம்ம அந்த மாதிரி பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் அந்த இதெல்லாம் பண்ணுறோம். பட் ஆனால் இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள்னு பார்த்தோம்னா பெரும்பாலான தலைவர்கள் வந்து ஒரு பேசுறதோட சரி செயல்பாடுகள் எதுவும் இல்லை. தேசிய தலைவர் பிரபாகரனோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க, மாவீரர் தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி பெருசாக போஸ்டர்லாம் அடித்து விட்டுறாங்க. ஆனால் அந்த மாவீரர்களாக பல்லாயிரம் பேர் இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்னைக்கு வந்து மிக கடுமையான உணவுக்கும் கூட போராடி கொண்டிருக்கிற ஆட்கள் வந்து ஈழத்தில் இருக்காங்க. தன்னுடைய கைகால்களை இழந்து அவர்கள் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ தேசிய தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி போரில் அடிபட்டவங்களுக்கு மாசமான பென்ஷன் போயிருங்க. அது வரைக்கும் அவர்கள் வந்து போரில் அடிபட்டு அவங்களுக்கு அந்த துன்பமே தெரியாமல் இருந்தது. ஆனால் தேசிய தலைவர் இல்லாத இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவர்கள் வந்து படாதுபாடுபடுறாங்க. ஏன்னா சிறைப்பட்டு வந்தவங்க இருக்காங்க இலங்கை இதுக்குள்ளார, அப்புறம் சிறைப்பட்டு வந்து வெளியே இருக்காங்க. வெளியே இருந்தால் அவங்களுக்கு என்ன, இப்போ அங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க, இது பண்ணாங்களோ ஒழிய அவங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும்? அந்த தொழிலுக்கு அங்கே வழியும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் வழியும் இல்லை. அங்கே தொழிற்சாலைகள் ரொம்ப கம்மி. ஸோ வேறு வெளியே போக முடியாத இதில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த நபர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள் எடுத்துன்னா 20,000 கைம்பெண்கள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க. அந்த ஆண்கள் பல பேர் வந்து போராட்டத்துக்கு போய் இறந்தவர்கள். இப்போ அந்த கைம்பெண்களுக்கு உதவியாக யாராச்சும் எது பண்ணணுமில்ல, அல்லது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வர்ற மாதிரி எங்கேயாச்சும் பண்ணலாமில்ல. அதை பற்றிய ஒரு இதுவும் கூட இல்லாமல், அக்கறையும் கூட இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. இங்கே இருக்கிற ஒரு பெரியவர் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காரு. இங்கே முற்றத்தை கட்டி என்ன பண்ணுறது? அது தஞ்சாவூரில் கொண்டே கட்டியிருக்காரு.
அவருக்கு அப்போ வந்து நடராஜன் உதவியாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நடராஜனோட இடம் தான் சொல்கிறாங்க அந்த இடம். அவர் அதுக்காக பணங்களும் அவர் தான் கொடுத்தான்னு சொன்னாங்க. அதற்காக வசூலும் பண்ணாங்க. அதெல்லாம் அதுவெல்லாம் வேறு கதை. வசூல் பண்ணுறத கதைங்களும் வேறு ஒரு பெரிய கதையை பேசலாம். அதெல்லாம் நம்ம பேச விரும்பலை நான். அந்த மாதிரி இங்கே முள்ளிவாய்க்காலை ஈழத்தை பெற்றுக் கொடுக்க சொல்லி தான் வந்து 60 ஆண்டு கால போராட்டம் நடத்துனாங்க. 30 ஆண்டு கால போராட்டம் அமைதியாகவும் ஆயுத வழி போராட்டமாக ஒரு 30 ஆண்டுகள் நடந்தது. அதுக்கு என்னன்னா அவங்க வந்து ஈழத்தை அடையணும், அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தை விட்டு இங்கே வந்து ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றன்னு கட்டி ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குங்கிறது எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. இன்னும் அந்த தலைவர்களே வந்து இன்னும் தேசிய தலைவர் இருக்கார் அப்படின்ட்டு சில சமயம் வந்து சொல்கிறதும் இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா. அதையெல்லாம் தேவையில்லாத பண்ணி இங்கே இருக்கிற இன்னும் அந்த மழுங்கடித்து கொண்டிருக்கார்கள். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பல பேருக்கு அந்த செய்தியே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கவங்ககிட்ட என்ன நடந்தது, அந்த போராட்டத்தை வலுப்பெறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மழுங்கடிக்கக்கூடிய செய்திகளை செஞ்சு கொண்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ன்றத பெரிய எனக்கு மன வருத்தத்தை தருகிறது. சரிங்க, உங்கள் அனுபவத்தில் வந்து ஒரு சிறிய துளி தான் நீங்கள் இது வரைக்கும் ஷேர் பண்ணிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு எபிசோடில் இன்னும் விரிவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.